வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். பாட்ஷா படத்தில் ஒரு முக்கியமான நடிகர் ஒருத்தர் நான் தாவேக்கால சேர போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாப்புல. ஆனால் அவர் பூர்வீகம் கேரளா. ஏதோ இடிக்குதுல தாவேக்கா அகில இந்திய கட்சியாக மாறப்போதுன்னு என்ன வருதுல்ல, இதை பற்றி பார்க்க போகிறோம். சட்டப்பேரவைக்குள் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கேசவன் யார் தெரியுதா? பாட்ஷா படத்தில் கேசவன்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார் பாருங்க, பிரபல மலையாள நடிகரான தேவன் அவர்கள். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, பாஜகலேருந்து நான் விலகிட்டேன், தாவேக்கால இணைய போகிறேன், பாஜகவில் நான் தொடர்ந்து பயணிச்சா என் லட்சியம் நிறைவேறாதுங்க, அரசியல் லட்சியம். அதனால் இந்த முடிவு எடுத்துட்டேன். சென்னையில் இருக்க தாவேக்காவோட முக்கியமான தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் ஆன்லைன் வழியாக பேசிட்டேன் ஆல்ரெடி. செப்டம்பர் 10 அன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களை சந்தித்து நான் தனியாக விவாதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்கிற, யோசிச்சு பாருங்க, கற்பனை தான் நடக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. நாலு பின்ன தாவேக்கா கேரளாவில் ஒரு தனிப்பெருங்கட்சியாக உருவெடுக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்கோ தெரியல, பட் அங்கே ஃபேன் பேஸ் அவங்களுக்கு அதிகம் விஜய் அவர்களுக்கு. அங்கே தாவேக்கா முகமாக இவர் இருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படியே புசியாக இருந்தாலும் அது போல் கேரளா சைடு தாவேக்கால இவரோட முகத்தை பார்க்க முடியும். இன்னும் கட்சி தலைமை இதை முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணல, பட் தேவன் அவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்கு. என்னவோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கூட இன்னொரு விஷயம் இப்போ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்க கவனிச்சு சோஷியல் மீடியாவில், ரஜினி அவர்களுக்கு ஜனாதிபதி பொறுப்பு கொடுக்கப்படலாம், அந்த பதவியில் உட்கார வச்சு அலங்கரிக்கப்படலாம்ன்ற மாதிரி ஒரு பெரிய டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. பாஜகவோடு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நெருக்கம். அதனாலே என்னவோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ ஏற்பட்ட உயரிய பதவி கொடுக்கப்படலாம்னு ஒரு பெரிய டாக்கு. இது வரைக்கும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அரசியலை நம்ம தவற விட்டுட்டோமோன்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உள்ளார ஒரு விஷயம் சின்னதாக உறுத்திக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இது ஒருவேளை பாஜக தலைமைக்கு தெரிஞ்சு அவங்க இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா என்னங்க பண்ணுறது? ஆக்சுவலாக இது ஒன்று நடக்குமான்னு தெரியல. நடந்துச்சுன்னா ஹைலைட்டு, பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் பெருசாக இதை பேசலை, பட் இப்போ அரசியல் புதுசு லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய தலைங்க இதை பற்றி வாய் திறக்கலை. பார்ப்போம், அடுத்த சில நாட்களுக்கு இந்த விஷயம் தான் பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தனுஷ் அவர்கள் அரசியல் ஆசையிலையும் பயங்கரமாக உடம்பு வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? பாட்ஷா நடிகர் தாவேக்கா பக்கம் வராப்பில், அதே நேரம் பாட்ஷாவாக நடித்தவருக்கு ஜனாதிபதி பதவி வழங்கப்படலாம்னு ஒரு அசம்ஷனை பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இதில் உங்களோட கருத்து என்னவா இருக்குது? சரி, ரைட்டு. பாண்டி ரவி நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, நடிகர். கள்ளக்குறிச்சியில் ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப என்ன சொன்னாப்புல, ஒருத்தர் ரோடே போடலை ஆனால் போட்டேன்னு சொன்னாப்புல, ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் போய் படுத்துட்டாப்புல, நான் பேர் சொல்லலப்பா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாரு. இது யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வியா? இந்த கேள்விக்கான பதில் யாருக்கும் தெரியாத மக்கள். அவர் யார் எதுக்கு சொல்கிறார் புரியுதா? திமுகவை எதிர்த்து நடிகர்கள் வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அது இப்போ தாவேக்கா ஆட்சியில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இவர் பேசியிருக்க இந்த விஷயம். அப்படியே அந்த ஆட்சி மாறி பவர் கை மாறும் போது மனுஷங்களும் எந்த அளவுக்கு வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தெரியுதா மக்கள்? இப்போ மட்டும் இல்லை, நாளை பின்ன தாவேக்கா ஆட்சி மாறுது, வேற ஒருத்தங்க ஆட்சி கட்டில் அமர்றாங்கன்னா தாவேக்கா ஆட்சியை பற்றி விமர்சிக்க பல பேர் இருப்பாங்க. நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க கிளம்பி, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இதுதான் அரசியல் இருக்கணும். தாவேக்கா அரசை சர்க்கஸ் கூடாரம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, இதை பற்றி அமைச்சர் வன்னியரசுகிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போ வன்னியரசு அந்த சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லிட்டாப்புல, அவரும் பேர் வேலை தானங்க இருக்காரு, அப்போ அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார் போல அப்படின்ட்டு சர்க்கஸ் கூடாரத்தில் உதயநிதி அவர்கள் ஒரு நபருன்ற மாதிரி வன்னியரசுன்னா அழகாக சிரிச்சுட்டு விமர்சிச்சு போயிட்டாருங்க. திமுகவை நாங்கள் தான் காப்போம், திமுக சார்ந்த நாங்கள் தான் அறன்னு எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் அரசியல், ரைட்டு. அண்ணா ராசா திருவான்மியூரில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாப்புல, ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு கூட வந்திருந்தார். அப்போ மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சு நம்ம வார்த்தைகளை விட்டார். அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சில தருதல அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. தாவேக்கா அமைச்சர்களை எந்த வார்த்தையை பயன்படுத்தி திட்டிருக்காரு தெரியுதா? தருதல அமைச்சர்கள். அறிவாலயம் தோன்றிய பிற்பாடு தான் தமிழர்கள் வீடுகளுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் எந்த கட்சி சார்பானாலும் இருங்க, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு சொல்கிறாங்கன்னா பக்கத்து மாநிலங்கள் எவ்வளோ முன்னேற்றம் நடந்திருக்கு. அப்போ அந்தளவுக்கு இங்கே பெருசாக நடந்திருக்க முன்னேற்றம். அப்போ அதிகார காரணம் ரெஸ்பான்சிபிள் கிளைம் பண்ணிப்பா. சரி, ஓகே, ரைட்டு. அந்த அறிவாலயத்தை குறை சொல்கிற தருதல கூட்டத்தோட ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கிறதா இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ராசான்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகே, சேகர் பாபு அவர்கள் முன்னாள் அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரியுமா சொன்னார், நாங்கள் நிரபராதிகள், பூச்சாண்டி காட்டினா அதுக்கு பயப்படுறாள் நாங்களாம் கிடையாது, திமுக கிடையாது, வாக்களிக்கிற உரிமை இருந்திருந்தா வாக்களிக்கும் உரிமை இருக்குமே, ஆனால் திமுகவுக்கு தான் அந்த முருகப்பெருமானி வாக்களிச்சிருப்பாருன்னு சொல்லியிருக்காருங்க. அந்த அளவுக்கு முருகனோட பெருமைக்கு பெருமை சேர்த்தது திமுக ஆட்சி தான் அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்காப்புல அந்த சேகர்பாபு. அந்த சேகர்பாபு அவர்கள் மனசில் இருக்காதா? பின்ன
நம்ம இருந்த சீட்டு, அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சீட்டு, அதில் ஒரு சின்ன பையன் இப்போ அமைச்சர் அமர்ந்திருக்காருன்ற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக மனசில் இருக்குமா இல்லையா? அது வார்த்தையில் வெளிப்பட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அமைச்சர் ரமேஷை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு நாளும் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு நல்லா ரீஷேப் பண்ணிட்டு இருக்காப்புல ஒட்டுமொத்தமான இந்த அறநிலையத்துறையும். அது பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரியுது. ஓகே, ரைட்டு. சட்டப்பேரவைக்குள்ள கடுமையான மோதல் யார் யார் கடையில் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வர்சஸ் திமுக. இல்லை காங்கிரஸுக்கு குரல் கொடுக்க அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ட்ரி கொடுத்து அவர் பேசினதற்கு ஆவேசமா, அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு பார்க்கறது. சம்பவம் தாரகை இருக்காங்களே, இவங்க அண்ட் அமைச்சர் விஸ்வநாதன், இவங்க 2 பேரும் காங்கிரஸை டிஃபெண்ட் பண்ணி திமுகவினரோட கடுமையான மோதல். இன்னொரு பக்கம் திமுக சும்மா இருப்பாங்களா? எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வார்த்தைகளை விட சரியான கிளாஷு. அப்போ திடீர்னு ஆவேசமாக எழுந்த அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர் தான் அங்கே ரெடியாக இருக்காருங்க. திமுக வந்து யார் பேசி அமர்றாங்களோ இல்லையோ பட்டுன்னு மைக்கோட திருப்பி நின்றுறாப்புல, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. இப்பயும் அசம்பிளியில் அதை பார்க்க முடிஞ்சுது. காங்கிரஸ் சார்பாக இவர் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள். என்னென்ன சொன்னார்னா, நீங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு காரணமே கூட்டணி கட்சிகள் தான். எது திமுக சொல்கிறாரு, திமுக தனியாக நின்று 50 தொகுதிகளில் ஜெயிச்சிருங்க பார்ப்போம், இந்த 50 தொகுதிகளை தொடர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு. இது வரைக்கும் திமுக தனியாக பெருசாக ஷைன் பண்ணதில்லை, அது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஓகே, கூட்டணி இல்லை அப்படின்னா திமுக 10 தொகுதியில் கூட ஜெயிச்சிருக்காதுன்னு கடுமையாக பேசியிருக்காப்புல அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள். இதை உட்கார்ந்து கேட்குற திமுக மனசு எவ்வளோ புண்பட்டிருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில் முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண, நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறாரு. ரொம்ப நீங்க எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸ் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸ் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22, 23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026 தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மத்தியில் அண்ணன் கே என்ஆர் இருக்கார்ல, அவர் பேசுறதுக்கு எழுந்துக்கிறாரு. சபாநாயகர் அவர்கள் பேச அனுமதிக்கலை. நீங்கள் தாராளமாக வெளியே கிளம்பலான்னு அவர் லீடு எடுத்து கொடுத்துட்டாரு. யார்? சபாநாயகர் அவர்கள்.
நேரரோட மைக் இருக்குல்ல, இது ஆஃபே பண்ணுற ஒரு இடத்துல. ஏன்னா மானிய கோரிக்கைன்னு அதை பற்றி பேசுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் போது டைவெர்ட் ஆக வேணான்ற மாதிரி பலமுறை சொல்லி பார்த்தாப்புல. அதுக்கப்புறம் இந்த முடிவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவினர் கடுமையான அமளி, அதுக்கப்புறம் வெளிநடப்பே செஞ்சுட்டாங்க. ஆனால் வெளிநடப்பு திமுகவினர் செஞ்சாலும் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ அவைக்குள்ளேயே இருந்தாப்புல. இதுக்கப்புறம் கட்சி தானே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, இல்லைனா அவர் பண்ணது சரிதான் விட போகிறாங்களா, இது அவங்களோட முடிவு தான். அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாப்புல, அவரோட தொகுதியில் புலி தாக்குதல் இருக்குல்ல, இந்த டைகர் அட்டாக்கு, இதை பற்றி தொகுதி மக்களோட பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பேசுறதுக்கு டைமும் கொடுத்துட்டாரு சபாநாயகர். அவர் பேச பேச பொறுமையாக கேட்டுட்டு அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் சபாநாயகர் என்ன தெரியுமா சொன்னார், உங்கள் கட்சிக்காரங்க வெளிநடப்பு செஞ்ச போதும் நீங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்காக பேசுனீங்க பார்த்தீங்களா, சிறப்புங்க அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த 9/8/26 அன்று கூடலூர் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட லாரஸ்டன் நம்பர் 4 என்கிற இடத்தில் பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் புலியால் தாக்கப்பட்டும் அவரின் உடலை உண்டும் இறந்து விட்டார். உடனடியாக சட்டமன்றத்தில் இது சாதாரண புலி அல்ல, மேன் ஈட்டிங் டைகர், இதை சுட்டு பிடிக்க வேண்டும் அல்லது மயக்கூர் செலுத்தி பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றேன். ஆனால் அதன் மீது வனத்துறையை எந்த நடவடிக்கை இல்லை. இதன் விளைவாக மேற்குறிப்பிட்ட இடத்திலேயே 21/8/2022 ரவிச்சந்திரன் என்கிற நபரை புலித்தாக்கியும் கடித்தும் சாப்பிட்டு இருந்திருக்கிறார். இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட உறவினர்கள், பொதுமக்கள், அரசின் பிரிவு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு சிறந்த பரிகாரம் தேடுவோம் என்று போராட்டம் நடத்தினார்கள். இதனை எடுக்காத அந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் உட்பட விசிக கட்சியை சேர்ந்த சகாதேவன் என்பவரையும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த ரவிக்குமார் போன்ற தோழர்களையும் கைது செய்து சிறைத்துள்ளார்கள். எனவே உடனடியாக அந்த மேன் ஈட்டிங் டைகர், அதாவது நேஷனல் டைகர் அந்த விதியின்படி அந்த யானை மேன் ஈட்டிங், ஏன்னா 3 பேரை இதுவரைக்கும் சாப்பிட்டுருச்சு. அதனால அதை என்ன செய்யணும்னா நேஷனல் டைகர் அந்த விதியின் உட்பட்ட அதன்படி என்ன செய்யணும், அதை மயக்கூர் செலுத்தி டைகர் இது சுட்டு பிடிக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு உயிர் போகாத இருக்கிறதுக்கு எடுக்க வேண்டும். அதே போல இப்ப என்ன கூண்டு வச்சு தான் பிடிக்க முயற்சி எடுத்துக்கிட்டார்கள். இது போதாது. அது மேன் ஈட்டிங் டைகர் என்பதனால் அதை இந்த அடிப்படையில் தான் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக 25 லட்சம் தர வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் 10,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இறந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்ய வேண்டும். அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை வர வேண்டும். ஏற்கனவே இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 8 பேர் யானையால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. பல பேர் காயமுற்றார்கள். அரசு அலுவலகம் போன்ற கட்டடங்கள் எல்லாம் இடித்து தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது மிகவும் சீரியஸான விஷயம். இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடனடியாக அந்த மேன் ஈட்டிங் டைகரை அதாவது சுட்டு பிடிக்கணும், இல்லைன்னா மயக்கூசில் தான் பிடிக்க வேண்டும். இப்போது எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை போதாது, இதை செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நீங்க வெளிநடப்புல இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க போன்ல நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல இனிமே டிவிகே அசம்பிளி பிளேலிஸ்ட்னு ஒன்று தனியாக கிரியேட் பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நாளும் அசம்பிளிக்குள்ள பாட்டு மழையா பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு உள்ளபடியே ஓகேவான்னு கேட்டீங்கன்னா, சட்டப்பேரவை நிகழ்வுகள்ன்றது, அலுவல்கள்ன்றது ஃபுல்லாக எல்லா விதமான மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு. அங்கே போயிட்டு தனி மனித துதி பாடுறது, பாட்டு பாடுறது, அந்தாட்சிரியா ஷோ பண்ணிட்டு இருக்குதாங்க, அமுச்சு விட்ருக்காங்க மக்கள்லாம். இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க தாவேக்கால இருக்கவங்க. குடியாத்தம் தாவேக்கா எம்எல்ஏ இருக்காங்க சிந்து அவர்கள், அவங்க அன்னைக்கு என்ன பாட்டு பண்ணாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தாருன்னு ஒரு பாட்டு. இப்போ என்ன பாட்டு, அமுதே தமிழேன்னு ஒரு பாட்டு. தொடர்ந்து பாட்டு மழை தான் அசம்பிளிக்குள்ள. இந்த ஆங்கில ஆசிரியரோட பாமாலை இருக்குல்ல, இது கூட சேர்ந்து அடுக்குமொழி வசனங்கள் இருக்குல்ல, அது கேட்க நல்லா இருக்கும், சூப்பராக பேசுறாங்க, பாடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அசம்பிளியில் தேவையா, இதை மட்டும் கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும். அவங்க வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு, ரொம்ப கம்மியா பேசுவார், அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார், நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ். ஆங்கில ஆசிரியராக இருந்த என்னை கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா வெற்றி பெற்ற குடியாத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக்கிய எங்கள் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தந்தை போல் எங்களை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் எங்கள் வேலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்த பேரன்பு கொண்ட குடியாத்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. வணக்கம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அங்கே
3 நிறங்கள் இதுக்கப்புறம் காட்சிப்படுத்தப்படும்னு சொல்கிறாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. அந்த அதாவது சிவப்பு, மஞ்சள், பச்சை. என்ன ப்ரோ இது சிக்னல் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்காகன்ற அந்த 3 வண்ண ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அது சார் அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காப்புல. நீங்கள் அதை இப்போ கேட்க போகிறீங்க. கூடவே ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காப்புல, எதிர்க்கட்சிகள் ஜெயித்த தொகுதிகள் இருக்குல்ல அங்கேயும் முக்கியத்துவம் தந்து உழைக்கணும் அப்படின்ட்டு சிஎம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னு சிஎம்மோட பரந்த மனசை பற்றி தெளிவாக இருக்க தெரிஞ்சுக்கணுன்ற துணியில் அவர் இந்த விஷயங்களை பேசியிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒத்துருக்காரு. உங்ககிட்ட கணக்கெடுப்பு கொடுத்துருவோம். எத்தனை உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனை காலேஜஸ் இருக்கு, எத்தனை பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குன்னு நீங்க எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் சிஇ அவர்களோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ போய் என்னதான் டேட்டா கொடுத்தாலும் எந்த இடத்துலையும் மெயின்டெனன்ஸ்ல ஊழலே இருக்கக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. சோ அப்ப உங்களுடைய நீங்க போய் சூப்பர்வைசிங் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துல இந்த தொகுதியில இந்த ஸ்கூல்ல, அதாவது பில்டிங் வந்து 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஒன்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ரெட் கேட்டகரி, அதாவது இந்த கட்டடத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் வந்து உடனே செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மழை காலம் வரப்போகுது. அப்ப நீங்களும் போய் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த பில்டிங்ல ஸ்டெபிலிட்டி, இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இம்மீடியட்டா அந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி சீல் வச்சிருவோம். பள்ளிக்கல்வித்துறைக்கும் நம்ம உடனே சொல்லிடுவோம், அந்த இடத்துல எந்த மாணவ மாணவிகள் உட்கார வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது வந்து எல்லோ ஸ்டிக்கர், இந்த இடத்த வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டிக் ஒட்டிடுவோம். ஸோ ரெட் ஸ்டிக்கர்ல வந்து நம்மளுடைய பிடபிள்யூடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சீல் வச்சிருவோம். இது வரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அது பண்ணதில்லை. அடுத்தது எல்லோ ஸ்டிக்கர், அடுத்தது கிரீன் ஸ்டிக்கர்னா இந்த பில்டிங் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டிக்கரை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்டயும் நாங்க வந்து அந்த டேட்டாவை கொடுத்துருவோம், பள்ளி கல்வித்துறையிலும் கொடுத்துருவோம். இதற்கு முன்னாடி வந்து இந்த அணுகுமுறை கிடையாது. இதற்கான பட்ஜெட் வந்து உண்மையா என்ன தேவையோ அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணப்படும். புது ஸ்கூல்ஸ் புது காலேஜஸ் கட்டுறதோட கிட்டத்தட்ட 6620 கல்வி நிறுவனங்கள் நம்ம கிட்ட நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை பள்ளி கல்வித்துறையிடம் அமைச்சர்கிட்டையும் உயர்கல்விக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இதை அடுத்த 1 வருஷம் போக்கஸ் பண்றதா நம்மளோட குறிக்கோள். எப்படி தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகள், தனியார் காலேஜஸ் இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலா நம்மளுடைய குழந்தைகள் படிக்க வைக்கணுங்கிறதா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள். இது சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தின் போது கட்டிக்கிட்டே வந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரையாரிட்டி என்னன்னு பார்க்கணும். யாருடைய வகுப்பறை அது? பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இந்த துறைக்கா? அது அந்த மாணவ மணிகளினுடைய வருங்காலத்திற்கான வகுப்பறை. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் முதலில் கையெழுத்து போட்டதே, நான் போட்ட முதல் கோப்பு, முதல் கையெழுத்தே பூட்டப்படக்கூடிய கதவுகளுடன் கூடிய மாணவிகளுக்கான கழிப்பறைக்கு தான் நான் முதலில் கையெழுத்து போட்டேன். அது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தேவை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிறைய உறுப்பினர்கள் இந்த கோரிக்கை எல்லாம் வச்சீங்க. ஒரு வகுப்பறையே இல்லாத கழிப்பறை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கூட ஒரு யூஸ் இருக்குங்க. அதை நீங்க பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா சரியான ஒரு கழிப்பறையே இல்லாத வகுப்பறையில எந்த பயனும் இல்லை. பல மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் எங்களுடைய மாணவிகள் அவர்களுடைய இயற்கை உபாதையை அடக்கி கொண்டு, இதே மூலமா அவர்களுடைய போக்கஸ் மிஸ் ஆகும், ஹெல்த் என்ன ஆகும், மாதவிடாய் நேரத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த சில தினங்களாக நானும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவும் தீவிரமாக இதை குறித்து ஆலோசனை செய்தோம். அதே சமயம் ஒரு ஒப்பாய்வு நாங்க வந்து மேற்கொண்டோம். 2022, 2025 அந்த ஆண்டு கணக்குள்ளார பாத்தீங்கன்னா வகுப்பறைகள், இந்த உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வகுப்பறைகள் வந்து அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் நாம துரிதமா வேகமா பண்ணோம். நடப்பு ஆண்டுல பாத்தீங்கன்னா 1031 வகுப்பறைக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். லேப்ஸ் 228 லேப்ஸ் நாங்க வேகமா புதுப்பிச்சுட்டு வரோம். அறிவியல் ஆய்வகத்திற்கான உபகரணங்கள் 228, கழிப்பறை 216+28, திறன் பலகை 7840, இருக்கை மற்றும் பேஜை 10310. மிக முக்கியமா கண்காணிப்பு கேமரா. எந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால பள்ளிகளில் 24578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க, இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிரிப்பு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம்னாக்கா குலுங்கி சிரிப்போம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி அமைச்சர் விஸ்வநாதன் பல விஷயங்களை பேசும்போது அமைச்சர் மரியவசன் இருக்கார்ல,
என்ன சிரிப்புன்றீங்க, லாஃபு அசம்பிளிக்குள்ள லாஃப், அவ்வளோ சந்தோஷமா இருக்கார். அவர் பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமான மனுஷனா அன்றைக்கி அவ்வளோ ஆவேசப்பட்டார் அப்படின்னு நம்மளுக்கே நினைக்க தோணும். அந்தளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் அமைச்சர் மரிய வில்சன் என்ன சொன்னார், இந்த பள்ளி அங்கீகாரம் சார்ந்த முறைகேடு நடந்திருக்கின்ற விஷயத்த அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. இந்த விஷயம் வெளியே வீடியோ வந்துச்சா, அன்பில் மகேஷ் இருக்கார்ல, அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, பேரவைக்குள்ள அமைச்சர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கிட்ட விசாரணை பண்ண என்ன அப்படின்னு அவர் வர பிள்ளைகள் எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போல. ஐயா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன கேட்க வரீங்க நீங்க, என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்றேன், இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் சொல்றது, நாங்கள் ஒண்ணும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒண்ணும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள், நாங்கள் பச்சை தமிழர்கள். தமிழர்கள் முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன், என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாம இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். முதல் முறையாக இப்போ இந்த எம்எல்ஏவோ எம்பியோ தேர்வானவங்களாம் பேசுகிறாங்க அப்படின்னா கன்னி பேச்சுன்னு சொல்லுவோம்ல, முத முறையாக ஒன்று தான் செஞ்சுரி போட்டோட மெய்டன் செஞ்சுரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த வார்த்தை பதம் பெண்களுக்கு எதிராக இருக்கும்னு பல வருஷமாக ஒரு ஐயம் இருக்குல்ல, இதை பேரவைக்குள்ளே தெளிவாக சொல்லிட்டாங்க சௌமியா அன்புமணி அவர்கள். கன்னி பேச்சுன்ற வார்த்தை பிரயோகம் வேண்டாமே, அறிமுக உரை, முதல் உரை, இது போல வார்த்தையில் பிரயோகிச்சா நல்லா இருக்குமேனு கரெக்டான ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பேரவை நிகழ்வுகள் இருக்குல்ல, இது சார்ந்து முன்கூட்டியே தெரிவிக்கப்படுதோ இங்க இருக்க எம்எல்ஏஸ் மூலமா. ஸோ இதில் பேர் குறிப்பிடாம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை முன் வச்சுக்கிறேன்னு சபாநாயகர் ஒரு பகிரங்க எச்சரிக்கை எல்லாருக்கிட்டே முன் வச்சிருக்காரு. செய்தியாக்குற விஷயம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்கு, முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக கொடுங்க. பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் இருக்குல்ல, இது கைவிடப்பட்டதா சிஎம் அனௌன்ஸ் பண்ணார்ல. ஆனால் இந்த நேரத்தில் மற்ற கட்சிகளை விட திமுக இதில் பயங்கரமாக ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஆதங்கப்பட்டு இருக்காங்க. தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட போது தாவேக்கா அரசோட ரொம்ப தப்பான முடிவு, வரலாற்று இதாக தப்பாக முடிவு அதுன்னு திமுகவினர் அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க. இது எதுக்காக நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.